வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தந்தூரி சிக்கன் எப்படி நம்ம வீட்டிலையே சூப்பராக பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம தந்தூரி அடுப்பு யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம தவாலையே தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கிடைக்கிற சிக்கன் மாதிரி, தந்தூரி சிக்கன் மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் தந்தூரி பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுட்ரு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு லெமனை நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் யோகர்ட் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கணும். இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கணும். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா தந்தூரி பேஸ்ட்டு ஆப்ஷனல் தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல சிக்கனை பார்த்திங்கன்னா இடையில கீறி வச்சுக்கணும். அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். நல்ல சிக்கனுக்குள்ளேயெல்லாம் நல்லா மசாலா போகிற மாதிரி நல்லா அந்த கீரி வச்சுருக்கிறதுக்குள்ளேயெல்லாம் மசாலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது மசாலா தடவின சிக்கனை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ரேப் பண்ணி இப்போது ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ண போகிறோம். அப்போ தான் சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தவா நல்லா சூடாயிருச்சு. இப்போது நான் 2 சிக்கனாக இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன்.
சிக்கனை பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இல்லாட்டினா பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும், அப்புறம் கருக ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம வந்து திருப்பி விட்டுக்கணும் 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இந்த சிக்கன் வேகிறதுக்கு. நம்ம மேரினேட் பண்ணதுனால அது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். கடையில் வாங்குகிற சிக்கன் மாதிரியே நல்ல டேஸ்ட் இருக்கும். ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே சிக்கன் நல்லா வெந்துருச்சு, ஒரு 3/4 வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணோன்னா நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, சிக்கனும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்ம தந்தூரி சிக்கன் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குகிற சிக்கனை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் குக்கும்பர், ஆனியன் இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டினா மயோனைஸ் இருந்துச்சுன்னா மயோனைஸ் தொட்டு கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.